தனுசு ராசிக்கு 8ல் குரு. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்த லைஃப்‌க்கு ஒரு ரெட் சிக்னல். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நின்னே ஆகணும். தாண்டி போனோம்னா பிரச்சனை தான். மன அமைதி குறையும். மன உளைச்சல் அதிகரிக்கும். சுத்தி இருக்கிறவங்கலாம் நமக்கு எதிரியா இருப்பாங்க. போன வாரம் வரைக்கும் நல்லது பேசுனவங்கலாம், இந்த வாரம், அடுத்த வாரம் பார்த்தோம்னா, "என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே! உன்ன நம்பி தானே நான் அத செஞ்சேன்." இந்த மாதிரி வீண் பழிகள் வரும். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். ஸோ கரெக்ட்டா ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே போயிட்டு அத சரி பண்ணிடலாம். ஒரு 1 மாசம் போட்டோம், 3 மாசம் போட்டோம்னா விட்டுடாதீங்க. அடுத்த 12 மாசத்துக்கு டைம் சரியில்லாம இருக்கிறதால, இத நீங்க கேர் பண்ணியே ஆகணும். அடுத்தது தொழில் சம்பந்தமா எந்த ஐடியாவும் பண்ணாதீங்க. போற வேலை போயிட்டே இருக்கட்டும். நடக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கட்டும். இதுதான் கரெக்ட்டா இருக்கும். வீட்டுக்கு மேல வீடு கட்டலாம். ஆனா புது வீடு கட்டக்கூடாது இந்த வருஷத்துல. புது வீடு கட்ட ஆரம்பிச்சா, அத கட்டி முடிக்க முடியாது. தேவையில்லாத எதிர்பாராத பிரச்சனைகள், சம்பவங்கள் இதெல்லாமே நடக்கும். அதனால அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. லீஸுக்கு எடுக்க வேண்டாம். எதையுமே புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டு பண்ணாதீங்க. வேற வழியே இல்ல கமிட்மென்ட் குடுத்தேன் பண்ணியே ஆகணும்னா, ஷூரிட்டி கரெக்ட்டா இருக்காங்களா? பார்த்துக்கோங்க. ஒரு பேக்கப்போட நீங்க போறது தான் கரெக்ட்டா இருக்கும். பத்திரங்கள்லாம் சரியா இருக்கா? லீகல் சரியா இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா உங்க மேலயே அது கேஸா திரும்பிடும். வாகனங்கள் போகும்போது பத்திரமா போயிட்டு வரணும். முருகரை வேண்டிக்கோங்க. குரு பகவானை வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் சூப்பரா இருக்கும். 7ல் குரு நல்லா இருந்துச்சு. 9ல் குருவும் சூப்பரா இருக்கும். 8ஆம் இடத்தில் குரு இது ஒரு ரெட் சிக்னல். கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணா ஜெயிச்சிடலாம். இல்ல மன வருத்தங்களில் மாட்டிக்கிறதா இருக்கும். ஸோ சேஃபா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.